வணக்கம் வீடு சந்தை வாடிக்கையாளர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான வீடு கொண்டு வந்திருக்கோம். ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நியரஸ்ட் பஞ்சப்பூர், அதாவது துவாக்குடி டு பஞ்சப்பூர் ரிங் ரோட்டில் நம்ம ஓலையூர் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலான ஸ்ரீதேவி கோயில் பாபா கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்க வீடாக பார்த்துருக்கோம். எலிவேஷன் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதனுடைய பட்ஜெட்டு லொக்கேஷன் நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த பிரமிப்பை மிக்க உள்ள எலிவேஷனை பாருங்கள். சரௌண்டிங் வீடுங்க மத்தியில் அமைஞ்சுள்ள வீடு இது. இது புது வீடு மட்டும் இல்லை, இதில் போட்டிருக்க ஒவ்வொரு ஐட்டமும் புது ஐட்டம் போட்டிருக்கோம். அதாவது ட்ரெண்டிங்காக உள்ள மாடல் தான் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு கேட்டாக இருக்கட்டும், உள்ள இன்டர்னல் டோர்ஸ் வந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம என்ட்ரியாக வரும்ல அந்த கேட்டு பாருங்கள், 2 கேட்டு கொடுத்துருக்கோம். ஒன்று கார் பார்க்கிங்கு, இன்னொன்று லெஃப்ட் சைடு கொடுத்து 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போயுமே நம்ம கார் எடுக்கணும் அப்படின்னா 2 வீலர் எடுக்கணும் அவசியம் இல்லை. கார் உள்ளே நிற்கும் போது நம்ம 2 வீலர் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் கொடுத்து அதுலேருந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் நல்ல ஒரு அட்டகாசமாக ப்ரீமியமாக உள்ள லுக்கை கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சன்செட்னு சொல்லுவோம், சன்சைடோடைய சன்டாக்கு அது சரௌண்டிங் உள்ள ஏரியா போய்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸில் எல்லாமே வந்து நியூடு டைலு, ஃப்ளோரிங் டைலு, வால் டைலு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+1 டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணால் நம்ம காலத்தை மேலே நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் பர்பஸ் வீடு கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப உகந்த வீடு அந்த வீடு. ஸோ எப்போதுமே வீடு கட்டும்போது நம்ம வந்து பேஸ்மெண்ட் G+3 டிசைன் பண்ணுவோம். இது G+1 டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பிரம்மாண்டம் கார் பார்க்கிங். இதில் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் நம்ம வந்து வெளியிலே கொடுத்துருக்கோம். என்ன பர்பஸ்னால் ஃபியூச்சரில் வீடு கட்டுறோம் அப்படின்னா மேலே ஒரு டெனண்ட் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அவங்க ரைட்லேயே மேலே போய்ட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டேர்கேஸும் பார்த்தீங்கன்னா அவுட்டில் கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஸ்டைல் கொடுத்துருக்கோம், SS ஹேண்டில் கொடுத்துருக்கோம். வெளியிலே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட் உள்ள பார்த்துருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காஸ்ட் கட்டிங்கிற பேரில் பண்ணுவாங்க. இந்த வீடு லக்ஸரியாக பண்ணுறதுனால நம்ம வந்து 4x2 டைல் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். எல்லாமே கஜாரியா பிராண்டு, டியூல் பேட்டர்னில் போட்டிருக்கோம். இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸெட்டு, ஷவர் பாத் செட்டிங்ஸ் இருக்குது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. டாய்லெட்டை ப்ரீமியம் லுக்கில் ஒரு காமன் டாய்லெட்டு எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கதை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கிங்லேருந்து மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு பேர் வந்து டோர் கம் விண்டோன்னு சொல்லுவோம். EB பார்த்திங்கன்னா வெளியே கொடுத்துருக்கோம். நம்ம பக்கத்தில் மோட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இதுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம டோர் கொடுத்துருக்கோம். நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மோட்ருக்கு நமக்கு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 1.5 HP சம்மர்சபிள் மோட்ரு HP டெக்ஸ்மா பிராண்டு கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள், ஸ்டெப்ஸு அருமையாக கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா இதுக்கு பேர் வந்து டோர் கம் விண்டோன்னு சொல்லுவோம். நம்ம அதாவது சேஃப்டி கேட்டு போட்டு கொடுத்துருக்கோம். வெளியில் யார் இருக்காங்கன்றதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒன்று iMagic வியூ வழியாக பார்க்கலாம், அல்லது விண்டோ வழியாக நம்ம பார்க்கலாம். அதை பாருங்கள், பிரமிக்க ஒரு டோரு, எல்லாமே சிங்கிள் டோர் போடுவாங்க. இதில் நம்ம கார்விங் பண்ணி டபுள் டோர் கொடுத்துருக்கோம். நம்ம வாஸ்து பிரகாரம் இது நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடுனால நம்ம பர்ஃபெக்டாக வாஸ்து அனுப்பி கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16x12 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஒரு ரவுண்டு பாருங்கள். இதில் நம்ம டிவி யூனிட்டு, டிவி பேனல் எல்லாமே நியூ மாடல், எல்லாமே பக்காவாக டிவி பின்னாடி பேனல் ஆகட்டும், பாட்டம் ட்ராவு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கோம். பெயிண்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா டியூல் கலர் கொடுத்துருக்கோம். நம்ம சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, இந்த பெயிண்ட்டு பட்டி எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மஸ்கிட்டோ நெட்வொர்க் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா MS கிரில்லு, எக்ஸ்டர்னலாக விண்டோ, இன்டர்னலில் பார்த்தீங்கன்னாக்கா மஸ்கிட்டோ நெட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி விண்டோ பொறுத்த வரைக்கும் பக்கா காம்பேக்டாக நம்ம ஒரு 55 இன்ச்சு டிவி வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் உள்ள இன்டர்னல் உள்ள கேபிள் கனெக்ஷன், ஒய்ஃபை எல்லாமே நம்ம உள்ள வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஒர்க்லேயே நீட்டாக சூப்பராக ஒரு 3 பாயிண்டில் ஸ்பாட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் செட்டப் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து டிபி போர்டு, டிபி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டோர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஏதோ நார்மலாக போகிற டோர் இல்லாமல் நம்ம எல்லாமே நியூ மாடலாக உள்ள வைக்க கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் மேலும் சிறப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லிவிங்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு லோ ரூஃப், அதாவது ஸ்டோரேஜ் ஏரியா கீழே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் வித்து வாட்ரு, அதாவதுன்னா வாஷ் பேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு வாஷ் பேஷன் ஏரியா ப்ளஸ் வாஷிங் ஏரியா செப்பரேட்டாகவே நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு ஒரு டிசைனிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டில் வர்றாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் மாதிரியே பார்க்குறது இருக்கும். பட் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்வீஸ் ஏரியாவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுடைய டோரு, இது வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ்டர் பெட்ரூம். இது எல்லாமே யூஸ் பண்ணி டைல்ஸ் பார்த்திங்கனாக்கா 4x2 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4x2 டைல்ஸு. வாலில் நமக்கு எலக்ட்ரிக்கல் கான்டியூட் என்னென்ன தேவையோ நம்ம கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன்லேருந்து லைட் ஃபிட்டிங்ஸ்லேருந்து அதே விண்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் மஸ்கிட்டோ நெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம அந்த பீம் பார்க்குறீங்க இல்லையா, இதை நான் சொன்னால் G+1 டிசைன் பண்ணது. இந்த பீம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இது வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்,
இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பெட்ரூம் உண்டான லாஃப்ட்டு, கவர்டு லாஃப்ட்டு, செல்ஃபு கவர்டு கவர் கொடுத்துருக்கோம் வுட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா டோருடைய மேக்னட், அதாவது மேக்னட் பேட் ப்ளஸ் வந்து ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கோம். பிக்சர்ஸு, ஆங்கரு எல்லாமே பிராண்டட் தான். செல்ஃப் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பக்காவாக ப்ளைவுட்டில் மைக்காக லே பண்ணி டோர் கொடுத்துருக்கோம். டபுள் டோரு உள்ளே ஒரு ஃபினிஷிங் பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைட் கடப்பா போட்டு அதில் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அதில் நம்மளுடைய திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு செல்ஃபு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம லிவிங்லேருந்து செகண்டரி பெட்ரூம் போகிறோம். செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் டோர். அதே நம்ம டீக்குட்டு செகண்ட் டீக்குட்டு ஃப்ரேமு வித் டிசைனிங் டோரு. ஹேண்டில் எல்லாமே மெட்டல் தான், கிளாஸ் தான். இது மாஸ்டர் பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்கோம். நம்ம 2 விண்டோ பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் பெருசாக கொடுத்துருக்கோம். 4x6 4x4 கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம அதாவது ஸ்க்ரீன்னு சொல்லி இல்லையா, ஸ்க்ரீன் கார்டு கட்டன்ஸ் போகிறதுக்கு கார்டும் வந்து ப்ரொவைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைல் 4x2 போட்டு கொடுத்துருக்கோம். சேம் பெயிண்ட்டு. அந்த பெட்ரூம் அப்புறம் அதே சேம் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். டியூவல் கலர் கொடுத்துருக்கோம் நம்ம அதில். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்டோரேஜில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அட்டாச் டைலோட உள்ள பக்கத்தில் உள்ள செல்ஃபுக்கு அதே கடப்பாக்கல் பாலிஷ் போட்டு டோர் கொடுத்துருக்கோம். டாப்பில் வந்து லாப்ட்டுக்கு டோர் கொடுத்துருக்கோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ப்ரீமியமாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த செல்ஃபு உள்ளே பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கடப்பாக்கு போட்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம செல்ஃபின் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், டாப்பில் உள்ள லாப்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். இன்றைக்கி சூழலில் கேகே நகர் பக்கத்துலேயும் அஞ்சப்பூர் பக்கத்துலேயும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா அப்படின்றது சாத்தியம் இல்லை. கிடைக்கும் பொழுதே வாங்கினா தான் நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். அட்டாச் பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து இந்தியன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதே 4x2 டைலு சேம் பேட்டர்னு. மேலே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட்டுக்கு ஒன்று எலக்ட்ரிக்கல் கண்ட்ரி கொடுத்துருக்கோம். லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். விண்டோஸு 4x2 டைல்ஸ் போகிறனால நம்ம பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கம்மியாக வரும். கீழே 2x2 ஆண்டிஸ்கட் டைல் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். ஷவர் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் லுக்காக தெரியும். உங்களுக்கு டோருமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் இல்லாமல் அதையும் வந்து நம்ம உடன் ட்ராப்பர் கொடுத்துருக்கோம். அது எப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் உடன் ட்ராப்பர் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம மெயின் டோருக்கு ஆப்போசிட் நேராக உள்ளது தாங்க அந்த வாஸ்து. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் நம்ம கொல்லப்புறத்துக்கு போகிற டோர் கொடுத்துருக்கோம். இது நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் அமைஞ்சுள்ள கார்னர் வீடு, நார்த் ஃபேஸிங் அமைஞ்ச வீடு. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி டு ஆக்குபை சொல்கிறோம் இல்லையா. இதில் பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சன் உங்களுக்கு டாப்பில் ஸ்டோரேஜ், கீழே ஸ்டோரேஜ், மாடுலர் கிச்சனு, சிம்னி, சிங்க்கு இது எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு, கிச்சன் டாப் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து மார்பிள் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராவ் எல்லாமே வந்து சென்சார் டைப்பு தான். ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். அடுத்த வால்டைல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அப்டு நம்ம விண்டோ லெவலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். விண்டோ லெவலில் இதுலேயும் பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். மஸ்கில் விண்டோ கொடுத்துருக்கோம். உட்டன் விண்டோ கொடுத்துருக்கோம். கிளாஸில் கொடுத்துருக்கோம். இதில் எக்ஸாஸ்ட் ஃபேனுமே கொடுத்துருவோம். உங்களுக்கு கலர் பாருங்களேன், காம்பினேஷனில் ஃபஸ்ட் கிளாஸான வீடுங்க இது. இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் வீடு வாங்குறீங்களோ இல்லையோ, வீடு கட்டணும்னு நினச்சாலும் இந்த வீட்டை ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி தகவல் வேணும்னா ஒரு மிஸ்கால் கொடுங்க. எங்கள் டீம் உங்களை உடனே கூப்பிடுவாங்க. இல்லை அந்த வீடு வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னால் டீட்டெயில் சென்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு, அதாவது அப்படின்னா கிச்சனில் அக்சஸ் பண்ணக்கூடிய பேக் டோருக்கும் சேஃப்டி கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது அப்போ இந்த வீட்டை பொறுத்து நமக்கு குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸு. பேக்கில் பார்த்தீங்கன்னாங்க கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளோரிங் போட்டு ரெட் ஆக்ஸரை ஃபினிஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம 4 பக்கம் வீட்டு சுற்றி வரலாம். எக்ஸ்ட்ரா டேப்பு, துணி துவைக்கிற ஒரு ஸ்டோனு, வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வீடியோ ரவுண்டு ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு நம்ம ஃபியூச்சரில் வந்து மேலே கட்டணுனாலும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்பேசஸாக இருக்கக்கூடிய வீடு இது. அடுத்து நம்ம வந்து முழுமையாக வீடை பார்த்துட்டோம். நம்ம வந்து டெரஸை பார்த்துருவோம். ஸ்டெப் பாருங்களேன், ரொம்ப அருமையான டைலுங்க இது. ஸ்டெப் டைலு, ஆண்டிஸ்கட் டைலு டிசைனாக போட்டிருக்கோம். மேட்சாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டேக்கர்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த நம்ம அந்த ஹெட்ரூம் வந்து நமக்கு வந்து ஒரு பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்ரூமில் ஸ்டெப்ஸை போகும்போது நம்ம லேண்டிங் மேலே உள்ள ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதில் எஸ்எஸ் ஹேண்ட் ரயிலு டைல் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஓப்பன் ஸ்டேக்கர்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து டைல்ஸ் போய் கொடுத்துருக்கோம். டாப்பில் வந்துட்டு வருது. டாப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க ஃபினிஷ் பண்ணி நம்ம பேரப்பட்டு வால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த G+1 அந்த பில்லர் சென்டர் பாருங்களேன், பில்லர்லாம் இதெல்லாம் நம்ம வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நீட்டாக ஒரு RC ஸ்லாப் போட்டு 2 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வச்சு கொடுத்துருக்கோம். 2 டேங்கு 2000 லிட்டர் கெப்பாசிட்டி
ஸோ நம்ம வந்து ஒரு நாள் மோட்ரு போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 3 days மோட்ரு போட தேவையில்ல, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். மேலே பண்ண அந்த பில்லர்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்லர், இந்த பில்லரு இதெல்லாமே ஆர்சிசியில் பண்ணது, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். சுற்றிலும் பாருங்களேன் வீடு அமைஞ்சது பாருங்களேன், நடுவில் இந்த வீடு. ஸோ வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு. ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா பங்களா டைப் வீடு பக்கத்தில் தான் நம்ம கட்டியிருக்கோம். இந்த வீடு நார்த் ஈஸ்ட் கார்னரு, துவாகுடி டு பஞ்சாப்பூர் போகிற லைனில் நம்ம ஓலையூர் எக்ஸ்டென்ஷனில் பாலன் நகரில் தான் அமைஞ்சிருக்கு. நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டு. வீடு டேரக்ஷன் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். வீட்டோடைய பாருங்களேன், இந்த வீடு இந்த லக்ஸரி வீடு சொந்தமாக்கி கொள்ள ஒரு மிஸ்டா கொடுங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேலும் இந்த மாதிரி வீடு கட்டித்தரணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபுல் டீட்டெயிலுக்கு வாடிக்கையாளர்களே, இந்த வீடுடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட், நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ஃப்ளாட்டு, பில்டப் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, ரெடி டு மூவ் இருக்குது. உடனே இந்த வீடை சொந்த கனவு, உங்கள் கனவு வீட்டை ஆக்கிக்கொள்ள ஒரு மிஸ்கால் கொடுங்க. இது மாதிரி வீடு கட்டினாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.